ஹாப்பி சண்டே. ஸோ எப்பயும் போல் வந்து இந்த சண்டே வந்து எங்களுக்கு உண்மையாலுமே ஹாப்பியாக ஆசீர்வாதமாக ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருந்தது. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் இன்றைக்கி நாங்கள் ரொம்ப குயிக்காக என் பசங்களும் சீக்கிரமாக 5:30க்கு எழுந்துட்டாங்க. நாங்கள் முன்னாடி 5:30 சர்ச்சுக்கு போயிட்டேன். 5:35 40 நாங்கள் வந்து 6 o'clock வந்து டான் சர்ச்சுக்கு வந்துட்டோம். அன்றைக்கி சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு குட்டி பாப்பாவுக்கு ஒரிசாலேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து குழந்தை பிரதிஷ்டை ஆராதனை. எங்களோட இதில் வந்து குழந்தை பிறந்த உடனே ஒரு 6 மாதத்துக்குள்ளே குழந்தைய வந்து பிரதிஷ்டை பண்ணுவோம். அது ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்கும், மனசுக்கு ஒரு நிறைவான ஒரு விசேஷம் அது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கான மெசேஜ் வந்து ரூஃபஸ் பாஸ்டர் எடுத்திருந்தாங்க. ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆண்டவர் எங்கள் கூட பேசினார். ரொம்பவே நல்லா இருந்தது. அதில் வந்து ஒரு தவறான ஐக்கியம் உமது பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்திருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு இவர் தானே ஹீரோ. ஆமாம், இவர் தான் தூக்கி வச்சு சின்ன மாதிரி இருந்தார் பார்க்கறதுக்கு. நாங்கள் நல்லா ஜாலியாக குழுன்னு இருந்தார். ஜாலியாக தூக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து விளையாடிட்டு அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஹேனிமா மம்மி நானும் தூக்குறேம்மா அப்படின்னா சரிந்தா கொஞ்ச நேரம் தூக்கு அப்படி சொல்லி தூக்கி கொடுத்துருந்தேன். ஸோ இப்படி தான் வந்து இந்த சண்டே எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக ஆசீர்வாதமாக எங்களுக்கு வந்து கடந்து சென்றது. மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.